Hi, this is Jeeva. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு டபுள் எக்ஸ்பைரி இருக்கு. பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிரேக் அவுட் லெவல் என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கோட எஃப்ஐஐ அண்ட் டிஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்ஐஐஸ் வந்து கேஷ் மார்க்கெட்டில் பையிங்கில் இருக்காங்க. 2684 crores பையிங்கில் இருக்காங்க. டிஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங்கில் இருக்காங்க. 331 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. இது வந்து எஃப்ஐஐ டிஐயோட கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 52,000ல் ஏவி புட் ரைட் இருக்கு, ஃபாலோட் பை 52,500ல் இருக்கு புட் ரைட். கால் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 52,500ல இருந்து 53,000ல் ஃபாலோட் பை கால் ரேட் இருக்கு. லாஸ்ட் 1 hour பேங்க் நிஃப்டி அப்சைடில் ஒரு மொமெண்டம் கொடுத்தனால 52,000ல இருந்து 52,500ல இருக்க கால் ரேட்ஸ் எல்லாமே அன்வைண்ட் நடந்திருக்கு. இந்த மாதிரி அன்வைண்டிங் நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட் இன்னும் அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம் பேங்க் நிஃப்டி. ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் நான் 15 minutes டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். நாளைக்கு என்னென்ன ட்ரேட் செட்டப்புங்கிறது இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் மார்க் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்ன அப்படின்னா 50 to 700, டவுன் சைடில் 50 to 152. இது 15 minutes டைம் ஃப்ரேம். அப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜூலை 15ல இருந்து ஜூலை 5ல இருந்து அப் சைடில் 50 to 700 வந்து ரெசிஸ்டன்ஸாகவே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கும் எக்ஸாக்டாக அங்கே தான் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆச்சு. இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்கு. டவுன் சைடில் வர ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் இன்கேஸ் ஃப்ளாட்டோ ஸ்லைட் கேப் அப்லேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 50 to 700ல் 650 to 700 ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா அப் சைடில் ஒரு 200 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன், 5th டைம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 50 to 900, 53,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 50 to 900 ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுவே ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஒரு மொமெண்டம் ட்ரேடாக இருக்கும் கால் ஆப்ஷன் சைடில். எகைன் ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆச்சு அப்படின்னா 53,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது டைப் 1. டைப் 2 பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டோ ஸ்லைட் கேப் அப்லேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ட்ராப் பண்ணுறதுக்கோசம் புட் ஆப்ஷன் சைடில் 53,000, 52,300 பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணி 200ல் சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் அப் சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு இந்த 50 to 152 வந்து க்ளோசிங் வைக்காம எகைன் அப் சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் எகைன் 50 to 500 to 50 to 700 வரைக்கும் ஒரு கால் ஆப்ஷன் சைடில் ஒரு மொமெண்டம் ட்ரேடாக இருக்கும். எகைன் இங்கே ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆகிட்டு எகைன் ஒரு ரேலி கொடுக்கலாம். இப்படியும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது கால் ஆப்ஷன் சைடு. புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் இந்த 52,155 பிலோ பிரேக் ஆகிட்டு சப்ஸ்டைன் பண்ண முடியல அப்படிங்கும்போது ஒரு புட் ஆப்ஷன் சைடு ஸ்கேல்ப் ட்ரேட் தான். 52,000ல் ஹெவி கால் ரேட் புட் ரேட் இருக்குது. அதனால் இங்கே ஒரு சின்ன ஸ்கேல்ப் ட்ரேட் தான். இது வந்து ஃபைனல் சினாரியோ. என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு கால் சைடில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கரெக்டாக என்ட்ரி எடுத்தோன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பிரேக் ஆச்சுன்னா இப்படி போகும், டவுன் சைடில் பிரேக் ஆனால் இப்படி வரும். நம்மளோட அதுலேருந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்கும்போது அப் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் சினாரியோ தான் அதிகமாக காட்டுது. சப்போர்ட்டில் இருந்தாலும் நம்ம கால் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப் சைடில் பிரேக் ஆனாலும் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் லெவலில் இது பிரேக் பண்ணால் வேணால் சப்ஸ்டைன் பண்ண முடியலங்கும்போது ஒரு சின்ன புட் ஆப்ஷன் சைடில் ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணலாம். இது இல்லாமல் ஏதாச்சும் புது சினாரியோ இருந்துச்சு அப்படின்னா நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்க்குறது நம்ம ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டியில் என்ன அப்படின்னா நம்ம எப்படி பேங்க் நிஃப்டியில் 50 to 700ங்குமோ அது மாதிரி ஃபின் நிஃப்டியில் 23,750 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸ்டில் மந்த் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. எக்ஸாக்டாக இன்றைக்கி அங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. நாளைக்கு ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 23,600லேருந்து 23,750க்குள்ளே மார்க்கெட் இப்படி கன்சல்டேஷனில் ட்ரேட் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட் ப்ரீமியம் டிகே ஆகும். ஃபைனலாக வந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி பிரேக் ஆகும். இந்த இடத்துல ட்ரேட் ஆகும் நடக்கும்போது ட்ரேட் எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். 600ல் சப்போர்ட் எடுத்தாலும் கால் ஆப்ஷன் சைடில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பாருங்கள். 720 to
800 வரைக்கும் கால் ஆப்ஷன் ட்ரேட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் சினாரியோ, மார்க்கெட் ஃப்ளாட்டோ கேப் அப்லேயே ஓப்பன் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ப்ரைஸ் செல்லிங் வராமல் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா, பிரேக் ஆச்சு அப்படின்னா 840 டு 880 900 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கால் ஆப்ஷன் சைடு. நம்ம எப்படி செல்லிங் வரல அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் கேண்டில், ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்தோடனே எகைன் சஸ்டெயின் ஆகுது, பட் ஆனால் பிரேக் ஆகல, எகைன் செல்லிங் வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே லெவலுக்கு வந்து ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. இந்த லெவலுக்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிட்டு பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் அண்ட் மொமெண்டமில் ஒரு அழகாக ஒரு 150 பாயிண்ட்ஸ் ஃபின் நிஃப்டியில் கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம். லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 23,600 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும், 23,750 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இது பிரேக் அவுட் நடக்கும்போது மொமெண்டம் ட்ரேட் எடுக்க ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் ஈஸியாக மொமெண்டம் கேட்ச் ஆகும். ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியும். ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 23,500ல ஹெவி புட் ரேட் இருக்குது. ஸ்டாடல் பார்த்தீங்கன்னா 23,700ல இருக்குது. ஃபாலோட் பை 23,800 900 24,000ல கால் ரேட் இருக்குது. அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 600 to 580ல சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட எகைன் கால் ஆப்ஷன் சைடு போகலாம். அப் சைடில் ரெசிஸ்டன்ஸில் சப்ஸ்டைன் ஆகி கால் ஆப்ஷன் சைடு போகலாம். இன்கேஸ் இது பிரேக் ஆனாலும் இமிடியேட் சப்போர்ட் இங்கே 500ல இருக்குது. இது வந்து ட்ராப் பண்ணுறதுக்கான மொமெண்டமாக இருக்கும். அதனால் புட் ஆப்ஷன் சைடில் நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி புட் ஆப்ஷன் சைடு மொமெண்டம் வந்தால் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மைனர் ரெசிஸ்டன்ஸ் 24,600 இன்னைக்கு காலையில் சொல்லியிருந்தோம். சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து மைனர் சப்போர்ட்டாக 24,400 ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இந்த பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ரைசிங் விச் பேட்டர்னில். அப் சைடில் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 24,680ல் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவுன் சைடில் வர சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 520 to 480ல் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி சினாரியோவில் நம்ம எப்படி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த லெவலில் சஸ்டெயின் ஆனால் ஓகே. மார்க்கெட் இன்கேஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் சைடில் போனால் கால் ஆப்ஷன் சைடில் எடுக்காதீங்க. பிகாஸ் ஏன் அந்த ரீசன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம 2 ட்ரேட் பண்ணியிருந்தோம். அதோட ரீசன் பாருங்கள். அப் சைடில் வந்து முதல்ல வந்து இந்த 24,480க்கு மேலே க்ளோசிங்கே வரல. அதை ஐடென்டிஃபை பண்ணி க்ளோசிங் வர மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிறது வச்சு ட்ரேட் எடுத்திருந்தோம், ஒரு மொமெண்டம் ட்ரேட். எகைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 600 to 580ல செல்லிங்கே வராமல் ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆகிட்டு இருக்கு. அந்த சப்ஸ்டைன் ஆகிட்டு இருக்கும்போது எகைன் இந்த ப்ரீமியத்தில் எகைன் ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு, அழகாக ஒரு 15 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் ஐ கிரியேட் பண்ணும்போதுக்குள்ள ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா 51 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். இதுக்காக தான் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஐயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது கரெக்டாக மொமெண்டம் பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்துடணும். ஐயில் பிரேக் போய் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா திருப்பியும் வந்து இந்த 580 to 600ல சப்போர்ட் எடுக்குதான்னு பார்த்துட்டு 600 பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்தீங்கன்னா 640 ஃபர்ஸ்ட் டார்கெட், 660 செகண்ட் டார்கெட் கால் ஆப்ஷன் சைடில். ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு எகைன் செல்லிங் வருது, 580 கீழே பிரேக் ஆகுது அப்படின்னா திருப்பி 600க்கு மேலே க்ளோசிங் வராமல் இங்கே ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் வருது பாருங்கள். மைனர் க்ளோசிங் வராமல் எகைன் ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா 520 ஃபர்ஸ்ட் டார்கெட், 480 செகண்ட் டார்கெட், இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும். எகைன் இந்த 500 to 480ல சப்போர்ட் எடுத்துட்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடு எகைன் மொமெண்டமாக இருக்கும். 600 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும், 640 செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்க புட் ஆப்ஷன் பையர்ஸை ட்ராப் பண்ணிட்டு சப்போர்ட் லெவல் வந்ததுக்கப்புறம் எகைன் ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னா புட் ஆப்ஷனில் இருக்கவங்க எல்லாம் ட்ராப் ஆயிடுவாங்க. அழகாக கால் ஆப்ஷன் சைடில் மொமெண்டம் இருக்கும். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 600ல சப்போர்ட் அடிச்சுன்னா ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட், எகைன் வந்து 500 to 480ல சப்போர்ட் ஆகி பிரேக் ஆச்சுன்னா ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட். இன்கேஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 600 வந்தால் தான் கால் ஆப்ஷன் ட்ரேட். 580 கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா
சஸ்டெயின் பண்ண முடியாமல் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அழகாக ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திங்கன்னா 520 to 480 வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் டவுன் சைடில் வர ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வரைக்கும் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட். இந்த மாதிரி மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது லெவல்ஸை பார்த்துட்டு மொமெண்டம் ப்ளஸ் கேண்டில் ஸ்டிக்ஸை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணால் தான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் இல்லாமல் இருக்கும். இல்லை இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிலோட சைஸும் பாருங்கள். பேங்க் நிஃப்டியில் இது 3 minutes டைம் ஃப்ரேம் தான். எகெயின் ஒரு பையிங் வருது, என்டையர் பையிங்கும் ஃபுல்லாக செல்லிங் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எகைன் ஒரு பையிங் கேண்டில், சரி சப்போர்ட் லெவல்லேருந்து பையிங் வருதுன்னு பார்த்தா அந்த கேண்டிலோட லோ வரைக்கும் மார்க் பண்ணிங்கன்னா கூட 82 பாயிண்ட்ஸ் திருப்பி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்குது. ஒரே கேண்டில் திருப்பி 3 minutes கேண்டிலே ஒரு 100 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் கொடுத்துட்டாங்க. இது இத்தனைக்கும் இது அட் மணி அப்படியே ப்ரைஸ் கன்சால்டேஷன் ஆகி திருப்பி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்குது. இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நிறைய நடக்குது இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில். நாளைக்கு நிஃப்டியில் வந்து பார்த்து கரெக்டாக மொமெண்டம் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக 1:2 1:2 பாயிண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ட்ரேட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஆனால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஆகாமல் ப்ரைஸ் கன்சல்டேஷனில் வால்டிலிட்டியாக இருந்துச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கும். பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரெண்டிங் மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த மொமெண்டம் வந்துச்சுன்னா கேட்ச் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.